ஒரு நிமிஷம் இது பார்க்காம ஸ்கிப் பண்ணாதீங்க. 2026 இறுதி வாக்காளர் பட்டியல் இப்போ வெளியாயிடுச்சு. உங்கள் பெயர் இல்லை என்றால் ஓட்டு போட முடியாது. பல பேருக்கு தெரியாமல் பெயர் டெலீட் ஆகியிருக்கு. நீங்கள் செக் பண்ணிட்டீங்களா? எப்படி செக் பண்ணுவதுன்னு இப்போ நான் வீடியோவில் சொல்ல போகிறேன். அஃபிஷியல் மெத்தட் தான் சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உண்மை தகவல், அரசியல் விழிப்புணர்வு, தமிழில் தெளிவான விளக்கத்துடன். இதுதான் மக்கள் அறிவு யூடியூப் சேனல். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எஸ்சிஆரில் உங்களோட பெயர் பட்டியல் இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நீங்கள் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் www.elections.tn.gov.in இந்த சைட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதோட லிங்க்கை நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இதில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரல் சர்வீசஸ்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் நீங்கள் டேரெக்டாக ஹோமுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மேலேயே ஒரு பாப்அப் மாதிரி ஓடிட்டுருக்கும். ஃபைனல் பப்ளிகேஷன்ஸ் ஆஃப் எலக்ட்ரல் ரோல் SIR 2026 நியூன்னு இருக்குங்க பார்த்தீங்களா, அதை நீங்கள் கொடுங்க. அப்படி கொடுத்தும் நீங்கள் டேரெக்டாக ஓப்பன் பண்ணி உள்ளே போகலாம். இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். அப்படி இல்லாட்டி அந்த இன்டர்ஃபேஸ் ஹோமுக்கு வந்துட்டிங்களா, ஹோமில் அவர் சர்வீசஸ் கீழே செகண்ட் ஆப்ஷனாக கொடுத்துருப்பாங்க. ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் SIR 2026ன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இதில் உங்களுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஃபைனல் பப்ளிகேஷன்ஸ் ஆஃப் எலக்ட்ரல் ரோல் SIR 2026ன்னு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இப்போ நம்மளோட ஃப்ரெண்டுக்கு தான் இப்போ நம்ம செக் பண்ண போகிறோம். வாக்காளர் பெயர் பட்டியல் அவரோட பேர் இருக்கான்னு இல்லையான்னு சொல்லிட்டு தான் எப்படி செக் பண்ண சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் உங்களோட ஸ்டேட்டை கொடுங்க. நம்மளோட ஸ்டேட் தமிழ்நாடு தான். ஓகேவா? அதை நான் கொடுத்துட்றேன். இயர் ஆஃப் ரிவிஷன் 2026 அது அப்படியே இருக்கட்டும். நம்ம இப்போ செக் போகிறது ஃபைனல் ரோல் தான். ஓகேவா? அது அப்படியே இருக்கட்டும். SIR ஃபைனல் ரோல் 2026னே அந்த ஆப்ஷன் இருக்கட்டும். டிஸ்ட்ரிக் இப்போ நம்ம ஃப்ரெண்டோட டிஸ்ட்ரிக்டை கொடுத்துட்றேன். அடுத்து அசம்பிளி கான்ஸ்டியூன்சி அவரோட தொகுதியை நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு லாங்குவேஜ் கேட்கும். தமிழா இங்கிலீஷான்னு சொல்லிட்டு நான் தமிழ் கொடுத்துக்கிறேன். கொடுத்துக்கிட்டு இதில் இருக்க கேப்சாவை நீங்கள் அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. கேப்சாவை டைப் பண்ணிவிட்டு கீழே அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா உங்களோட தொகுதியில் இருக்க அந்த வாக்குச்சாவடிகள் எல்லாமே உங்களுக்கு காட்டும். சரிங்களா? நீங்கள் கொடுத்த அந்த இதில் நீங்கள் என்ன தொகுதி கொடுத்தீங்களோ அந்த தொகுதிக்கு ஏற்ற மாதிரி உங்களோட வாக்குச்சாவடி எல்லாமே வரும். ஏகப்பட்ட வாக்குச்சாவடி வரும். உங்களுக்கு அடுத்த வாக்குச்சாவடி செக் பண்ணணும்னா அடுத்த நம்பர் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா நிறையா வந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? நம்ம ஃப்ரெண்டோட வாக்குச்சாவடியை நீங்கள் ஆல்ரெடி உங்களோட பழைய ஓட்டில் நீங்கள் போட்டிருப்பீங்க. உங்கள் கார்டு இருக்கும். அந்த கார்டை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக. இப்போ நம்ம வாக்குச்சாவடி நம்பர் நம்ம ஃப்ரெண்டு நான் கிளிக் பண்ணுறேன். 7ஆம் நம்பர் வாக்குச்சாவடி கிளிக் பண்ணிவிட்டேன். நான் அந்த கேப்சாவை நீங்கள் டைப் பண்ணிங்க. கேப்சா போட்டுட்டு டவுன்லோட் செலக்டட் PDFன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் கொடுங்க. கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் ப்ரோக்ரஸ்ன்னு காட்டும். வெயிட் பண்ணுங்கள், டவுன்லோட் ஆயிரும். ஃபைல் டவுன்லோடு மேலே வந்துருச்சு. இப்போ டேரெக்டாக நீங்கள் ஓப்பனுங்கிற ஆப்ஷனை கொடுத்து நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த PDF உங்களுக்கு இப்படி தான் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். பார்த்தீங்களா? ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துருச்சு. அவர் வாக்காளர் பட்டியல் எந்த தொகுதி, என்ன பாகம் நம்பர் எல்லாமே வந்துருச்சு. இந்த மாதிரி ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா அவரோட தெரு வரும். இப்போ தொகுதின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏரியாவுக்கு ஒரு தெரு மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த கொடுத்துருக்கு பாருங்கள், செம்பேடு, பெரிய தெரு, இந்த மாதிரி தெருவாக கொடுத்துருக்கோம். நீங்கள் பார்க்கணும் அவர் எந்த தெருவில் வராருன்னு சொல்லிட்டு உங்களோட நேமை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கணும். இப்போ நம்ம ஃப்ரெண்டு நம்ம செக் பண்ணுவோம். செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்துருச்சு பாருங்கள். 10ஆம் நம்பர் பேஜில் நம்ம பேர் இருக்குது, ஃப்ரெண்டோட பேர் இருக்குது, சுதாகர்னு சொல்லிட்டு இருக்கார். கோபால், அவரோட வீட்டு நம்பர் எல்லாமே வந்துருச்சு. வயசு எல்லாமே வந்துருச்சு. ஜெண்டர், அவர் ஓட்டர் நம்பர் எல்லாமே வந்துருச்சு. சரிங்களா? இந்த மாதிரி தான் நீங்கள் செக் பண்ணிக்க போகிறீங்க. ஓகேவா? இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இதில் உங்களுக்கு எல்லா லிஸ்ட்டுமே கொடுத்துருப்பாங்க. அந்த தொகுதியில் என்னென்ன தெரு இருக்குது, அந்த வாக்குச்சாவடியில் என்னென்ன தெரு, பெரிய தெரு, சின்ன தெரு, இந்த மாதிரி தெருலாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அப்புறம் இந்த மாதிரி PDFோட எண்டில் வந்தீங்கன்னா உங்களுக்கு வாக்காளர் குறித்த விவரங்களின் சுருக்கம்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அடிப்படை பட்டியல்னால் எல்லாரோட பட்டியலும் சேர்ந்து இருக்கும். எத்தனை ஆண் இருக்காங்க, எத்தனை பெண்ணு, இந்த மாதிரி போட்டிருப்பாங்க மொத்தம் சொல்லிட்டு. சேர்த்தல் பட்டியல் புதுசாக யார் நேம் சேர்த்துருக்காங்க, எத்தனை பேர் சேர்த்துருக்காங்கன்னு சொல்லி போட்டிருப்பாங்க. நீக்குதல் பட்டியல் யார் நீக்கியிருக்காங்க பட்டியலேருந்து, அந்த பட்டியலை பற்றி ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அதை நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம செகண்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா சேம் நீங்கள் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ஓப்பன் பண்ணிங்கன்னா voters.gov.in அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு பேஜே ஓப்பன் ஆகும். voters.eci.gov.in சொல்லிட்டு ஒன்று ஓப்பன் ஆகும். இதோட லிங்க்கை நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நீங்கள் ஃபஸ்ட்டு voters அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள்.
கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். நீங்கள் அக்கௌண்ட்லாம் ஒன்றும் க்ரியேட் பண்ண தேவையில்ல, லாகின்லாம் பண்ண தேவையில்ல. அப்படியே நீங்கள் டேரெக்டாக ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா கடைசியில் உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கும், சர்ச் யுவர் நேம் இன் வோட்டர் லிஸ்ட். சரிங்களா? எனக்கு அந்த மாதிரி ஓட்டர் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ண தெரியல அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக உங்களோட எபிக் நம்பரை மட்டும் நீங்கள் போட்டு நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். அப்படி இருந்தாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களோட லிஸ்ட்டில் உங்கள் பேர் இருக்கான்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதை நீங்கள் கொடுங்க. சர்ச் யுவர் நேம் இன் எலக்ட்ரல் லிஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி 3 டைப் விதமாக நம்ம சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களோட எபிக் நம்பர், ஓட்டர் ஐடி நம்பரை வச்சு நீங்கள் சர்ச் பண்ணலாம். அப்படி எனக்கு ஓட்டர் ஐடி நம்பர் தெரியலன்னா என்னோட டீட்டெயில்ஸ், உங்களோட பெயர், உங்களோட ரிலேட்டிவ் நேமு, டேட் ஆஃப் பர்த்து, ஏஜ், ஜெண்டர், லொக்கேஷன், கான்ஸ்டியூன்சி இதெல்லாம் கொடுத்து நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். இது செகண்ட் மெத்தடில். தேர்டு வந்து உங்களோட ஃபோன் நம்பர், உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்து நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நமக்கு வந்து எபிக் நம்பர் தெரியும், அதனால் நான் எபிக் நம்பர் போட்டே நான் சர்ச் பண்ணுறேன். இப்போ நான் எபிக் நம்பர் போட்டுட்டேன். சரிங்களா? இப்போ அதோட ஸ்டேட்டை நான் போடுறேன். ஸ்டேட்டை போட்டு இங்கே கீழே இருக்க கேப்சா கோடை டைப் பண்ணுங்கள். கேப்சா கோட் டைப் பண்ணிட்டு சர்ச்சுங்கிற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா கீழே இந்த பார்த்தீங்கன்னா ரிசல்ட் காமிச்சிருச்சு. எபிக் நம்பர், அந்த எபிக் நம்பர் யார் நேமில் இருக்காங்க, என்ன ஏஜ், அவங்களோட ரிலேட்டிவ் நேம் என்ன, ஸ்டேட் என்ன ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக் எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக வந்துருச்சு. இந்த லிஸ்ட்டு வந்து உங்களுக்கு வாக்காளர் பெயர் பட்டியலில் இந்த பெயர் பட்டியலில் வந்துருச்சு. சரிங்களா? இந்த இடத்துல ஆக்ஷன் கீழே வீடியோ டீல்ஸ் எனக்கு பார்த்தா வீடியோ டீல்ஸ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் ப்ரீஃபாக பார்த்துக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி பேர், நம்ம ஃப்ரெண்டோட பேர் அப்படியே உங்களுக்கு ஃபுல்லாக டீட்டெயிலாக வந்துருச்சு. பார்த்தீங்களா? அது என்ன கான்ஸ்டியூன்சியில் வருது, அவர் எங்கே போலிங் ஸ்டேஷன், அவரோட வாக்குச்சாவடி எங்கே ஓட்டு போடுறது, அவரோட பார்ட் நம்பர் எங்கே, அவரோட சீரியல் நம்பர் என்ன, போலிங் டீட்டெயிலும் நம்ம அனௌன்ஸ் பண்ணலை, எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணல. அதனால் நீங்கள் இது பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பிரிண்ட் ஓட்டர் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பிரிண்ட் அவுட் ஆகிடும். ஓகேவா? உங்களுக்கு இன்னொரு விதமாக நீங்கள் செக் பண்ணலாம். சேம் வெப்சைட் தான், voters.ec.gov.in. இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா இந்த இருக்க பார்த்தீங்கன்னா டவுன்லோட் எலக்ட்ரல் ரோல், இது கொடுத்து நீங்கள் போகலாம். அப்படி இல்லாட்டி சர்ச் யுவர் நேம் இன் ஓட்டர் லிஸ்ட் இதை கொடுத்து நீங்கள் போகலாம். நம்ம சர்ச் யுவர் நேம் இன் ஓட்டர் லிஸ்ட் தான் இப்போ நம்ம முன்னாடி பார்த்தோம். இப்போ நீங்கள் டவுன்லோட் எலக்ட்ரல் ரோல் கொடுத்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு மெத்தட் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேனே அந்த மெத்தட் தான். சரிங்களா? உங்களோட ஸ்டேட் என்ன அதை நீங்கள் கொடுத்து டேரெக்டாக நீங்கள் போகிற அதே மாதிரி மெத்தட் தான். ஓகேவா? நம்ம இந்த சைட் வழியாக நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? அதுதான் உங்களுக்கு ப்ரீஃபாக சொன்னேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எப்படி நம்ம ஆப் வழியாக செக் பண்ண சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். அதுக்கு உங்கள் ஃபோனில் நீங்கள் ஃபஸ்ட்டு கூகுள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணுங்கள். அது ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் இசிஐ நெட்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். நான் ஆல்ரெடி ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டேன், நீங்களும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கேட்கும். சைடில் பார்த்தீங்கன்னா ஓப்பனுங்கிற ஆப்ஷன் காட்டும். அதை ஓப்பன் கொடுத்து ஆப் ஓப்பன் பண்ணுங்கள். ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் நிறைய இன்டர்ஃபேஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஓட்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்ஸ் நீங்கள் பண்ணிக்கலாம். ஃபார்ம் 6, ஃபார்ம் 7 இந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் அதை நீங்கள் இதில் பண்ணிக்கலாம். ட்ராக் ஒரு அப்ளிகேஷன், நீங்கள் அப்ளிகேஷன் ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருப்பீங்க ஆன்லைனில், அதை நீங்கள் ட்ராக் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணணும்னா ஓட்டர் ரிலேட்டடாக நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். உங்களோட நேம் வந்து ஓட்டர் லிஸ்ட்டில் இருக்கான்னு சொல்லிட்டு இதில் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். அப்போல்லாம் உங்களோட ஓட்டரை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். கனெக்ட் வித் எலெக்ஷன் அஃபிஷியல்ஸ் கூட நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களோட பூத் லெவல் ஏஜென்ட் கூட நீங்கள் பேசணுன்னா அதில் நீங்கள் புக்கே கால் வித் பிஎல்ஓ கூட நீங்கள் பேசிக்கலாம். திவ்யாங் இப்போ மாற்றத்தினால இருந்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எதாவது அப்பீல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்மிட் அப்பீல் கொடுத்து நீங்கள் அப்பீல் பண்ணிக்கலாம். நீங்கள் அப்பீல் பண்ணதை வந்து நீங்கள் ட்ராக் பண்ணி பார்க்கணும், இல்லை நீங்கள் ட்ராக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நம்மளோட ஓட்டர் லிஸ்ட்டில் நம்ம பேர் இருக்கான்னு சொல்லிட்டு தான் இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த சர்ச் யுவர் நேம் இன் ஓட்டர் லிஸ்ட்டு கொடுங்க. இதில் கொடுத்தீங்கன்னா இதில் உங்களுக்கு 4 விதமான அந்த மெத்தடில் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். வெப்சைட்டை வந்து உங்களுக்கு 3 டைப் தான் நம்ம சர்ச் பண்ண முடியும். ஆப்பில் வந்து உங்களுக்கு 4 விதமாக நம்ம சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு உங்களோட எபிக் நம்பர் வச்சு நீங்கள் சர்ச் பண்ணலாம். அப்புறம் உங்களோட டீட்டெயில்ஸ் தான், உங்களோட ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், உங்களோட ரிலேட்டிவ் நேமு, உங்களோட ஏஜ், ஜெண்டரு, ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக், அசம்பிளி கான்ஸ்டியூன்சி கொடுத்து நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். அப்புறம் உங்களோட மொபைல் நம்பரை வச்சு நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். அப்புறம் ஓட்டர் ஐடி கார்டில் உங்களுக்கு ஒரு பார்கோட் கொடுத்துருப்பாங்க. அந்த பார்கோடை வச்சு நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நான் என்னோட எபிக் நம்பரை வச்சு, ஃப்ரெண்டோட எபிக் நம்பரை வச்சு நான் சர்ச் பண்ணி பார்க்குறேன். இப்போ நான் உங்களுக்கு எபிக் நம்பர் போட்டுட்டேன். எபிக் நம்பர் போட்டு சர்ச் பண்ணேன்னா ஓகே இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா? அவரோட நேமு, ஏஜ், ஜெண்டரு, ஸ்பௌஸு, அசம்பிளி கான்ஸ்டியூன்சி என்ன தொகுதி, அவருக்கு பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டியூன்சி என்ன, டிஸ்ட்ரிக் எந்த டிஸ்ட்ரிக்கு, ஸ்டேட் என்ன ஸ்டேட்டு எல்லாமே வந்துச்சு பாருங்கள். பார்ட் நம்பர், அவர் எங்கே ஓட்டு போடணும், அவரோட வாக்குச்சாவடி என்ன, சீரியல் நம்பர் என்ன எல்லாமே உங்களுக்கு லிஸ்ட் அவுட்டாக எல்லாமே வந்துருச்சு. சரிங்களா? நீங்கள் இப்படி நம்ம சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு இந்த லிஸ்ட்டில் பேர் வந்துட்டுல ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இறுதி வாக்களிக்கப்பட்ட உங்களோட நேம் இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் நான் நம்புகிறேன். அப்படியே வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட்ஸ்க்கு நம்ம மக்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.